ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருதுங்க. ஸோ இந்த சஷ்டி விரத நாளில் எந்த மாதிரி முறையில் விரதங்களை இருக்கலாம், எந்த மாதிரி முறையில் விரதம் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம், இந்த மாதிரி முருகப்பெருமானை மனதார முழு நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்து விரதங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாளாக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இந்த நாளை நாம பார்க்கலாங்க. முருகனின் அருளை பெறுவதற்கு அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத முறை பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதத்தை சொல்லலாம். இந்த சஷ்டி விரதத்துடைய மகிமை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய விரத முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதங்களை கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நினைத்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படின்னு உண்மையாகவே சொல்லப்படுது. பெரும்பாலான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியிலும் மனதார விரதம் இருந்து முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டி விரதம் என்றாலே குழந்தை வரம் வேண்டக்கூடிய நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையல்ல. உடல்நல பாதிப்பு, தொழில் பாதிப்பு, திருமண தடை என எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் இருக்கலாம். இந்த சஷ்டி விரதம் இருந்து மனமுருகி அந்த வேலவனை நினைத்தாலே கண்டிப்பாக எல்லாவற்றையும் அவன் தீர்த்து வைப்பான் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களுடைய அனுபவ பூர்வமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சஷ்டி விரதத்திற்கு கண்டிப்பாக அதீத சக்தி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த சக்தியின் காரணமாக நம் மனம் உடைந்து வேண்டும் பொழுது, மனமுருகி வேண்டும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக மே 7ஆம் தேதி அன்று தேய்பிறை சஷ்டி விரத நாளில் நீங்க எந்த மாதிரி முறையில் விரதங்களை இருக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு கண்டிப்பாக நீங்க கடைபிடிக்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம் எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 2 சஷ்டி திதிகளிலும் நீங்க விரதங்களை இருக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது தேய்பிறை சஷ்டி விரதங்க. இந்த தேய்பிறை சஷ்டி விரத நாளில் எப்படி விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை நன்றாக நீங்கள் சுத்தம் செய்யணும். அதன் பிறகு ஐயன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர்களால் நீங்கள் அலங்கரிக்க செய்யணுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேல் இருந்தால் முருக வேலுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்க செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வேல் இருந்தால் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் மற்றும் கந்த புராணத்தை கேட்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது முருகப்பெருமானை போற்றக்கூடிய பாடல்களை பாடி நீங்க விளக்கேற்றி மனமுருகி வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த சஷ்டி விரதங்களை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக மனதார வேண்டிக் கொண்டு முழு நம்பிக்கையோடு மட்டுமே இந்த விரதங்களை நீங்க கடைபிடிக்கணும். மனதார செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்குங்க. விரதம் இருக்க முடிந்தவர்கள் நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவை உண்ணாமல் விரதங்களை கண்டிப்பாக இருக்கலாம். முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்களும் விரதங்களை கண்டிப்பாக இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடுவது, கேட்பது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மன நிறைவு நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது போலவே சஷ்டி நாட்களில் முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டு உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக அன்னதானம் அல்லது ஏதாவது முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு நீங்க செய்யலாம். ஒரு 2 பேருக்காவது இந்த மாதிரி நீங்க அன்னதானம் உதவிகளை செய்யலாங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். இப்படி நீங்க சஷ்டி விரதத்தை இருக்கக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் வளமும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சஷ்டி நாளில் உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம். வீட்டில் பூஜை செய்த பிறகு உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக நீங்கள் படைக்கலாம். உங்களால் முடிந்தால் என்ன முடியுதோ அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு மனதார படைத்து கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் மட்டுமே உங்களுக்கு கிடைப்பதோடு நீங்கள் நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே இந்த விரதத்திற்குரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதத்தை இதனால தான் அனைவரும் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதத்தை நிச்சயமாக சொல்லலாங்க. ஸோ உங்களால் முடிந்தால் நீங்களும் இந்த விரதங்களை கண்டிப்பாக மே 7ஆம் தேதி அன்று இருக்கலாம். இதுவரை சஷ்டி விரதம் இருக்காத நேயர்களாக இருந்தீங்கன்னா ஒரு முறை நீங்கள் சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருந்து பாருங்க. நீங்கள் நினைத்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அதுபோலவே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, மன நிறைவாக இல்லாமல் நிறைய பேர் மனக்குழப்பத்தில் கூட இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்தவித சிக்கல்களாக இருந்தாலும் சரி, எந்தவித கவலைகளாக இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடத்திற்கும் ஒரு தீர்வாக இந்த மாதிரி விரதங்களை மேற்கொள்ளலாம். இந்த சஷ்டி விரதத்திற்கு இது அனைத்திற்குமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் நிச்சயமாக ஒரு முடிவு, நிச்சயமாக ஒரு தீர்வு கூட உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக மே 7ஆம் தேதி நீங்கள் சஷ்டி விரதங்களை இருக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுவரை நம்ம சேனலில் பார்க்காம இருந்து முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.